இந்த பானத்தை எவ்வளவு தொலைவு நம்மால் ஏய முடியும் தந்தையே? இந்த வனத்தையே கடக்க வைக்க இயலும். நான் கரங்களால் எறிந்தாலே கடந்துவிடும் வனத்தை. இதற்கு வில்லின் அவசியம் இல்லையே. அம்பு எறிவதால் இலக்கை அடையாது, வில்லை கொண்டு எய்வதால் மட்டுமே அடையும். சக்தியை எவ்வளவு பிரயோகிக்க வேண்டும் தந்தையே? நாம் கற்ற வித்தையில்தான் சக்தி உள்ளது. அது இல்லையில் தனுசை கையிலேந்துவது வீணாகும். அதிக மனோபலம் கொண்டிருந்தால் பலனும் பெரிதாகும். சாஸ்திரம் ஆத்மபலம் கொண்டவனுக்கு அருளை வாரி வழங்கும். விளங்கவில்லை தந்தையே. மனோபலம் என்பது யாது? அதிக காற்று வீசும்போது விருட்சங்கள் வளையும் நிலை ஏற்படும். பலத்தை இழந்த விருட்சங்கள் அடியோடு சாய்ந்துவிடும். ஆனால் பலம் கொண்ட விருட்சங்கள் போராட்டத்தை எதிர்த்து நின்று பின்பு நாடி வருபவர்களுக்கு கனிகளை வழங்கும். மனோபலத்தின் உதாரணம் இதுவேயாகும். இக்கட்டான நிலையிலும் உத்தம